ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் டேட், நம்ம கிளம்ப போகிறோம். நேற்று நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபால்ஸில் குளிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இதோட டவுனில் இருந்துச்சு. நாங்கள் போய் ஃபால்ஸில் குளிச்ச இடம். ஸோ மறுபடியும் வெஹிக்கிளில் லக்கேஜெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது, எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குன்றது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏன்னா வெளிநாள வந்து ஒவ்வொரு தடவை சிஎன்ஜி போடும் போது ட்ரிப் பண்ணியிருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 3 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது வண்டியில். மைலேஜுன்றது பார்த்தா ஆவரேஜாக 15 ஆவரேஜ் மைலேஜ் இதில் காட்டுது. ஓவரால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பைன் ஃபாரஸ்டாடா, பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோம். ஸோ இங்கே எல்லாரோட கட்சி பேனர் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிஎம் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் தான் சிஎம் படம் அதிகம் பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் தான் சிஎம் படம் அதிகம் பார்த்தீங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் பாருங்க, கேரளாலே இருக்காரு. போக போக எத்தனை போர்டு இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 500 கிலோமீட்டர்ஸ் மினுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம ஒரு பங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கோம். பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணலான்னு வந்திருக்கோம். இன்னும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்னா இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3000 மட்டும் இப்போ பெட்ரோல் போட்டுக்கலான் இருக்கோம். சரி, ஃபில் பண்ணுவோம். அவ்வளோலாம் வேகமாக போல, எனக்கு பின்னாடியே வந்துட்டீங்க. பேய் மாதிரி உன்னோட கொஞ்ச நேரத்துல போட்டு முடிச்சோம். பெட்ரோல் பங்க் நிறைய இடத்துல தேடி வந்திருக்கோம். இது 3வது இருக்க பழக ஆரம்பிச்சிருக்கேன். உடனே தடை போட்டா எப்படி நான் பேசுறது? இவர்தாங்க கான்டென்ட் குவாலிட்டிங்க. மொத்தத்தையும் இறக்குவாங்க. இவர் பேர் வந்து கவி ப்ரோன்னு சொல்லணுங்க. கவின்னு சொன்னா அவருக்கு புரியாதுங்க. இவர் இடையில வந்து சொல்லிட்டு போயிருவாருங்க. 2 பெட்ரோல் பங்க் தாண்டி 3வது பெட்ரோல் போகுது. ஏன்னா கயிறு போட்டுருக்காங்க இடையில. அவ்வளவுதான், இப்ப பேசுறதுக்கு கான்டென்ட் இல்ல. அதனால சந்தோஷம் பேசுவாங்க. அங்க போய் போங்க வாங்க பேசிக்குவோம். போதுங்க, நான் பாச்சேன். ஸோ இப்போ ஒரு 3000 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். 27.50 கிலோமீட்டர் சாரி லிட்டர் பெட்ரோல் இருக்கு. அங்கே அந்த காரில் எவ்வளோ வரைக்கும் அடிச்சிருக்கோம்? 2500 பெட்ரோலு. சரி, ஓவரால் கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபியூல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 58 லிட்டர் ஃபியூல் மட்டுமே அடிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த 58 லிட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட காருக்கு சொல்கிறேன், ஃப்ரான்ஸுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருப்போம்? 58 லிட்டரு ரேட்டாக பார்த்தீங்கன்னா 6500 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் வெஹிக்கிளில் பெட்ரோல் இன்னும் இருக்குது. நான் அதையும் மைனஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஜீரோவில் தான் ஆக்சுவலி மினுக்கிட்டு இருக்கும் போது தான் பெட்ரோல் போட்டோம். ஸோ இப்போ ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் இருக்குது வண்டியில்.
கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 891.5. அப்போது அப்படியே நம்ம கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்துப்போம். 892 டிவைடட் பை 50 லிட்டர்ஸ். ஆவரேஜாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். என்னோட வெஹிக்கிள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. இதே வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட இந்த 7 லிட்டர்ஸை மட்டும் மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ நான் ஃபியூல் போட்டிருக்கேன். இப்போ ஓவரால் இந்த ட்ரிப்புக்கு மட்டும் நான் எவ்வளோ ஃபியூல் செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5500 ஃபியூல் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1000 பக்கம் ஃபியூல் வந்து வண்டியில் இருக்குது. மொத்தம் 6500 அடிச்சிருக்கேன். ஸோ 1000 பக்கம் வண்டியில் இருக்குது. 5500 செலவாயிருக்கு. இதுதான் வந்து இதுதான் வந்து ஃப்ரான்ஸோட பெட்ரோல் வேரியண்ட்டில் ஆன செலவு. இப்போ நம்ம அப்படியே பெலினோட போய் பார்ப்போம். கிலோமீட்டர் சேம் இதே தான் ஓடி இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் எங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு எவ்வளோக்கு ஓவராலாக சிஎன்ஜி ஸ்டேஷனில் எந்தெந்த இடத்துல சிஎன்ஜி அடிச்சிருக்காங்க, அது இல்லாமல் இந்த 2500க்கு பெட்ரோல் வேறு போட்டிருந்தாங்க, அதில் என்ன ஸ்டேஜில் இருக்குது எல்லாம் பார்ப்போம். இதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் நம்ம ஒரு பியூர் பெட்ரோலாக ஓட்டுறதுலே லாபமா இல்லை ஒரு சிஎன்ஜி கிட்டு போட்டு அதனால நம்ம யூஸ் பண்ணுறதுனால லாபமான்றது. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் சிஎன்ஜிக்காக உள்ள சிட்டிக்குள்ளே போய் யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே தான் இருந்தது. அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ். நான் எந்த இடத்துலையுமே நிற்கலை, நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே தான் இருந்தேன். பட் ஹைவேல சிஎன்ஜி பங்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலையுமே இருக்குது. சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு சிஎன்ஜி தட்டுப்பாடாக இருக்க மாதிரி ஆயிடுது. ஒரே பிராண்ட் தான் வந்து மொத்த ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு தான் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் சிஎன்ஜி இல்லை. இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெகா கேஸ் தான் வந்து மெகா சிஎன்ஜி பங்கு தான் இருக்குது. தஞ்சாவூர் இந்த சைடு உள்ள இருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மெகா தான் இருக்குது. திருச்சியிலேருந்து ஒன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா ஒரு வேளை நமக்கு சிஎன்ஜி கிடைக்காம போயிடுச்சு, மெகாவில் வந்து ஸ்டாக் இல்லைன்னா எல்லா மெகா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லாத மாதிரி ஆயிடுது. அந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல இல்லைன்னா அடுத்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய பங்க்ல சிஎன்ஜி இருக்கிறது இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பியூர் பெட்ரோலாக யூஸ் பண்ணுற எனக்கு வந்து இது வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா நான் ஒரு இடத்துல டேங்க் ஃபுல் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், டேங்க் ஃபுல் பண்ணேன், நம்ம ட்ரிப்பை போனோம், ஹில்ஸை விட்டு கீழே இறங்கணும். அப்போ தான் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிளிங்க் ஆக ஆரம்பிச்சோன்னா எப்படி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த பிளிங்கிங் அதாவது ஸ்டாப் ஆக போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி சிஎன்ஜியில் பண்ண முடியாது. நீங்கள் தீர்றதுக்கு முன்னாடி ஏன்னா எங்கே பங்க் இருக்குன்றது தெரியாது. அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் டேங்க் இருந்தாலும் ஒரு பங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனஸாக தெரியுது. பட் ஆனால் மணி ரீடியா அதாவது நீங்கள் ஒரு மணி மைண்டடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாங்க. சரி, நம்ம வளன்னு பேச வேணாம். அங்கே எவ்வளோ ஆணுச்சுன்றது கேட்போம். அதே மாதிரி சிஎன்ஜி கிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது, ஒரு நியூ கார் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம மணி டிக்கெட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம போய் கேட்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மணி இங்கே வாங்க. இப்போ அந்த ஓவரால் ட்ரிப்புக்கு எவ்வளோ சிஎன்ஜி செலவானுச்சு அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பும் போது கேஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு 1 கிலோ 1.5 கிலோ பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 550 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணேன் இங்கேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் போனதுக்கப்புறம் நான் எப்போவுமே ஒரு பிளான் பண்ணுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்குதோ அங்கங்கே சிஎன்ஜியை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தான் நான் போகணுன்னு நினைப்பேன். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில நேரம் அந்த சில இடங்களில் பங்க்கில் சிஎன்ஜி வந்து இல்லாமல் போயிடும். அதனால் எங்கே கிடைக்குதோ ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு 120 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஃபில் பண்ணுற பழக்கம் உண்டு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை போய் கேஸ் வந்து ஃபில் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 350 ரூபாய்க்கு தான் ஃபில் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3/4 டேங்க்கு பக்கம் வந்து கேஸ் இருந்தனால, ஒரு 1/2 டேங்க் பக்கம் கேஸ் இருந்தனால ஒரு 350 ரூபாய்க்கு வந்து ஃபில் ஆச்சு. திரும்ப அகெயின் நான் அதுக்கப்புறம் மேபி எங்கே இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு தெரியல. சரி நம்ம பாட்டுக்கு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக நம்ம அந்த கம்பத்துக்கு முன்னாடி ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பங்க் இருந்துச்சு.
அங்கே நான் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு 450 ரூபாய்க்கு வந்து ஃபில்லிங் வந்து ஆணுச்சு. ஸோ அங்கே வந்து 450 ரூபாய்க்கு ஃபில் பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பெட்ரோலில் தான் வந்து ரைட் பண்ணோம். நான் எங்கேயுமே வந்து சிஎன்ஜி வந்து மாற்றலை. நான் இங்கேருந்து போகிறப்பயே பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் வந்து போட்டு நான் வந்து போயிருந்தேன். பட் ஆனால் நான் பயன்படுத்தின பெட்ரோலோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு தான் இருக்கும். நான் ஹில்ஸில் மட்டும்தான் வந்து ஓட்டினேன். இது வந்து தோராயமாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா டேங்க்கில் வந்து அரை டேங்க்குக்கும் ஒரு பாயிண்ட் கூடுதலாக இருந்துச்சு. நான் டேங்க்கில் சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் தான் நான் அந்த பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அரை டேங்க்கு கொஞ்சம் பெட்ரோல் வந்து ஃபில் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காரில் வந்து இருக்குது. ஒரு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. நம்ம ஹில்ஸில் ஓட்டினது ஒரு 1000 ரூபா பெட்ரோல் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் கீழே இறங்குனதுக்கப்புறம் திருப்பி நான் மணப்பாறையில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே பங்குக்கு வந்து தான் நான் திரும்பவும் வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணேன். அங்கே வந்து நான் ஃபில் பண்ணும்போது டோட்டலாக டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா காலியாக வர சுச்சுவேஷன் போயிருச்சு. அந்த ரெட் கலரில் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போனால் காலி ஆயிருங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நான் பெரம்பலூர் மணப்பாறையில் வந்து நான் வந்து கேஸ் ஃபில் பண்ணேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாய்க்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து ஃபில் ஆனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தமாக நான் சிஎன்ஜிக்கும் ப்ளஸ் பெட்ரோலுக்கும் சேர்த்து செலவு பண்ணது வந்து 3050 ரூபா வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதில் அதிகமான தொகை எங்கே போச்சு அப்படின்னா நான் ஹில்ஸ் ஓட்டும் போது பெட்ரோலில் ட்ரைவ் பண்ணது தான். ஏன்னா நான் அது ஃபுல்லாமே பெட்ரோலில் தான் வந்து ஓட்டினேன். ஏன்னா நமக்கு சிஎன்ஜியில் ஓட்டும் போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து பெட்ரோலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பெட்ரோலில் தான் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரிப்பு போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ 750 கிலோமீட்டராக போயிட்டு வந்தது 9891 கிலோமீட்டர். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எனக்கு 3050 ரூபா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிஎன்ஜி காருக்கு ஒரு பெட்ரோல் நம்ம எடுத்தது பெட்ரோல். ஸோ அதை சிஎன்ஜியாக கன்வர்ஷன் பண்ணதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரும்? அதாவது BS 6.2ஓட கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 55,000 60,000 பக்கம் வரும். ஸோ 60,000 பக்கம் மினிமமாக இருக்கும். நானே நிறையா வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன், கம்மியான யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிஎன்ஜி தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என் கார் எடுத்து போன அக்டோபர் மாதம் எடுத்தேன். ஜிஎஸ்டி ப்ரைஸ் குறைஞ்சப்போ நான் எடுத்தது. இப்போ இப்போ ஆகஸ்ட் போயிட்டுருக்கா, இன்னும் அக்டோபரே இன்னும் வரலை. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் நான் இந்த காரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த 8 மாதத்தில் 30,000 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இன்னும் 4 மாதம் ஓட்டினா 40,000 கிலோமீட்டர். எனக்கு ஆவரேஜாக வருஷத்துக்கு 40,000 கிலோமீட்டர் நான் ஓட்டக்கூடிய ஆள். ஸோ என்னைய மாதிரி ஆட்களுக்கு சிஎன்ஜின்றது தேவைப்படும். ஏன்னா எங்களுக்கு மைலேஜோட ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகம். அதாவது நார்மல் பெட்ரோல் காரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால நான் சிஎன்ஜி வந்து போனேன். எல்லாருக்கும் சிஎன்ஜி போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீ உனக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு? எனக்கு பெட்ரோலுக்கு வந்து 5500 ஆச்சு. அப்படி பார்த்தா ஒரு 40% சேவ் ஆகுது. பர்சன்டேஜ் டு 40%. ஆனால் எனக்கு என்னன்னா நான் 4 பைக்கில் எடுத்து 3 வருஷம் ஆச்சு. எனக்கே 30,000 கிலோமீட்டர் தான். எனக்கு 8 மாதத்தில் 30,000 கிலோமீட்டர். ஸோ என்னைய மாதிரி யூசேஜ் இருக்குது, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 20,000 கிலோமீட்டர் மினிமமாக ஓடும்னா நீங்கள் வந்து போகலாம். இல்லை வருஷத்துக்கே 10,000 கிலோமீட்டரு, மாதத்துக்கும் 1200 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ண 55,000-60,000 காஸ்ட்டை எடுக்கிறதுக்கே ஒரு 5-6 வருஷம் ஆகும். அது எதுக்கு போய் அதில் போய் போட்டுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டே ஓட்டிடலாமே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். இதுதான் விஷயம். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கிலோமீட்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு 40,000 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணுறதுல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் போகிறீங்கன்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் நார்மல் வெஹிக்கிள் காஸ்ட்டில் ஒரு 1 lakh கூட இருக்குங்களா, 1 லட்ச ரூபா கூட வரும். ஸோ அப்போனா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இல்லை நீங்கள் டாக்ஸி ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ லாபகரமாக இருக்கும். இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10,000 to 15,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா பியூர் பெட்ரோல்லே ஓட்டுறது ரொம்பவே நல்லது. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ரிட்டர்ன்ஸ் எடுக்க உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலுமே ஓகே. நீங்கள் அதிக கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுவீங்க, இப்போ எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வருஷத்துக்கே 40,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் போங்க, இல்லை சிஎன்ஜி கன்வர்ஷன் போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கனெக்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.